ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே தர்மலிங்கம் நலனும் பார்த்தீங்கன்னா, அன்போட தூக்கத்தை எப்படியாச்சும் கெடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு கரண்ட் போயிடுது. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா எப்படி காலிங் பெல் அடித்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இல்லை டோரை தட்டினா அவன் தூக்கம் தெளிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி போயிட்டு டோரை தட்டுறாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, ஐயோ! யாரு டோரை தட்டுறாங்களே, தூக்கத்த கெடுக்குறாங்களே யாராக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலான்னு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களோட வேலை தானா? இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டைய எடுத்துன்னு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி பார்த்துட்டு, ஐயோ! திருடன் திருடன் அப்படின்ற மாரி கத்துறாங்க. அந்த குவார்ட்டர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ கண்மணி வந்து, "ஏன் என்னாச்சு?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "திருடன் புகுந்துட்டான். யார் வீட்ல எத எடுத்துட்டு போனான்னு தெரியலையே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ கண்மணியும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டைய எடுத்துக்கிட்டு, "நான் போய் பார்க்குறேன்" அப்படின்ற மாரி போறாங்க. அப்போ போய் பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கமும் அந்த பூச்சியும் மறைச்சுக்கிறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, அன்புவ பார்த்து பின்னாடி தலையில அடிச்சுடுறாங்க. அன்புவும் பின்னாடி திரும்பி பார்த்து மயங்கிர்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அங்க ஓடி வந்துர்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, அன்புவ மடியில படுக்க வச்சுக்கின்னு, "எழுங்க, எழுங்க" அப்படின்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, மயக்கத்திலே இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, "ஏம்மா இவர மடியில படுக்க வச்சுன்னுக்கிற திருடன, அவன் நடிப்பான். போலீஸ்ல புடிச்சு குடுத்துடலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு கண்மணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "இல்ல அவருன்றாங்க." "என்னம்மா அவருன்ற?" அப்படின்றாங்க. "உங்களுக்கு தெரிஞ்சவங்களா?" அப்படின்றாங்க. "இல்ல, எங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்ல தான் அவரு இருக்காரு. அது மட்டும் இல்ல, எங்க பொண்ணு வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்ல தான் அவரும் வேலை பார்க்குறாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அங்க சரளாவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா, எங்க ரெஸ்டாரண்ட்ல தான் அவங்க வேலை பார்க்குறாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "தண்ணி எடுங்க, தண்ணி தெளிங்க, மயக்கம் தெளியுதான்னு பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. தண்ணி தெளிச்ச உடனே அன்பும் பார்த்தீங்கன்னா, மயக்கம் தெளிஞ்சு எழ்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, கண்மணி பார்த்தீங்கன்னா, "மயங்கி விழுந்துட்டீங்க நீங்க" அப்படின்றாங்க. "இல்லையே, நான் மயங்கி விழலையே, நீ தான் என்ன அடிச்ச." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, நான் அடிக்கலன்றாங்க." நீ அடிச்சு நான் திரும்பி பார்க்கும்போது, நீ தான் பின்னாடி நின்னுருந்த." அப்படின்றாங்க. "இல்ல, நான் வேணும்னு அடிக்கல. திருடன்னு தான் அடிச்சேன்" அப்படின்றாங்க. "என்ன பார்த்தா திருடன் மாரி தெரியுதா உனக்கு?" அப்படின்றாங்க. "இல்ல, எல்லாரும் திருடன் திருடன்னு கத்தின்னு போனாங்க. நீ ஏன் திருடன் திருடன்னு கத்தியிருந்தேன்னா, நான் உன்ன அடிச்சிருக்க மாட்டேன்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, ஆரம்பத்துலேருந்தே உனக்கு என்ன பார்த்தாவே உனக்கு புடிக்கல. அதனால தான் நீ இப்படி பண்ணியிருக்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ என்ன வேணா நெனச்சுக்கோ. அது எனக்கு தேவையில்ல." அப்படின்ற மாரி கண்மணி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம், "சரி விடுங்க. அதான் யாருன்னு தெரிஞ்சிச்சுல்ல. போய் அவங்கவங்க வேலைய பாருங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிர்றாங்க. இங்க வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, ஏதோ யோசிச்சுன்னு நின்னுருக்காங்க. அப்ப பாட்டி வராங்க. "ஏம்மா வெண்ணிலா என்ன யோசிக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல பாட்டி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ அன்புவ பத்தி தானே யோசிச்சுன்னு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஆமா பாட்டி" அப்படின்றாங்க. "நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்தவ தான். அவன் என் பேரன். நான் தூக்கி வளர்த்து எனக்கு எவ்வளோ இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். என் பேரன் இல்ல வீட்ட விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ட்டு. விடுமா பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அது இல்ல பாட்டி, அன்பு எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "வீட்ல இருக்கிறவங்களுக்கா? யாருக்கு?" அப்படின்றாங்க. "சிவகாமியும், கார்த்திக்கும் அவங்க கேங்குக்கு தான் தெரியும்னு நெனைக்கிறேன்." "இல்ல, தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல." அப்படின்ற மாரி பாட்டி சொல்றாங்க. அதுக்கு வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க பேச்சு வந்ததையும், நடக்க நடக்க முடிஞ்சதையும் சொல்லாம தானே இருந்தாங்க. அந்த மாரி இந்த விஷயத்தையும் மறைச்சிருப்பாங்க பாட்டி அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா, ஆமா. என் மருமக இதெல்லாம் பண்ணக்கூடியவ தான். அவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, இப்ப சந்தேகம்ன்னு ஒண்ணு வந்துச்சுல்ல. அவங்கள கொஞ்சம் கண்காணிச்சுனே தான் இருக்கணும்." அப்படின்ற மாரி பாட்டி சொல்லிட்டு கெளம்புறாங்க. இங்க ஜீவா பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர பார்க்க போறாங்க. அவங்களும் வெல்கம் பண்றாங்க. அங்க போயிட்டு, "உங்களோட ரெஸ்டாரண்ட் ஓகே தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆனா, இப்ப எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லையே." அப்படின்றாங்க. "சார், நாங்க ரொம்ப ஐடியாலாம் குடுத்துருக்கோம்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, நீங்க இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, பக்கத்துல நெறைய ரெஸ்டாரண்ட்லாம் வந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, நாங்க கிளவுட் கிச்சனு, வெளியில ஆர்டர்லாம் நெறைய குடுத்து பண்றோம். அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து ஒரு ஆர்டரும் வந்திருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியா? எந்த ஸ்கூல்?" அப்படின்றாங்க. ஸ்கூல் பேர சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, "அந்த ஸ்கூல்ல தான் எங்களோட குழந்தைங்களும் படிக்கிறாங்க." "அப்படின்னா ஓகே. நான் பார்க்க வரேன். என் குழந்தைங்கள கூட நான் இதுவரைக்கும் அங்க போய் பார்க்கல. உங்களுக்காக நான் வந்து பார்க்குறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜீவாவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. இங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அன்பு கண்மணி அடிச்சு தலையில கை வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. அப்ப அப்பன்னா பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, வாசப்படியில இடிச்சுக்கினேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூப் எடுத்து ஒத்தன குடுக்குறாங்க. கண்மணி வராங்க. என் அவங்க பார்த்து ஷாக் ஆயிட்டு, "என்ன இது? போய் உன் வேலைய பாரு.
வீடியோ எடிட் பண்ண சொன்னேன்ல, அத போய் பாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க அன்பு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா இருக்கிற வேலைய பார்க்கணும். இல்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு இங்க இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது தான் உன்னோட கண்ணோட்டம் தான் தப்பா இருக்கு அப்படின்ற மாரி அன்பு சொல்றாங்க. அப்படி முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.